பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பல தேசங்களிலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதன் வழியாக நீங்கள் இதை பார்த்து ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை இந்த ஜெபத்தில் இணைத்திருக்கிறார். என்றால் இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். நாம் பல சபை பிரிவை சார்ந்தவர்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல தேசத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஒன்றாய் இணைந்து நாம் லட்சக்கணக்கான பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த ஜெபம் பரலோகத்திற்கு தூபமாய் போகும்போது தேவனுடைய உள்ளம் மகிழுகிறது. இந்த ஜெபத்தை வைத்து தேவன் தன் திட்டங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே விசேஷமாய் நாம் வாலிபர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நம் இந்திய தேசம் ஒரு இளமை இந்தியா, வாலிப இந்தியா என்று சொல்லப்படுகிறது. வாலிப பையன்களும் பெண் பிள்ளைகளும் தான் நம்முடைய தேசத்தில் அதிகம். அதனால் அவங்கள நம்ம குறிவைத்து நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் பாவ போராட்டம் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் பிரச்சனைகள், படிப்பில் பிரச்சனை, வேலை காரியத்தில் பிரச்சனை, பல காரியங்களில் நெருக்கப்பட்டு இது மாதிரி சில தவறான முடிவு எடுக்கிறாங்க. சில டிப்ரெஷனுக்குள் ஆகிறாங்க. நிறைய பாதிப்புக்குள்ளாகி சோர்ந்து போன வாலிபர்களை பார்க்க முடிகிறாரு. ஏன் எந்த காலத்திலும் இல்லாத அளவு இந்த வாலிபர்கள் நெருக்கப்படுகிறார்கள் என்றால், கடைசி கால எழுப்புதல்ல வாலிபர்களை தேவன் விசேஷமாய் பயன்படுத்த போகிறார். நீங்கள் வேறு புஸ்தகத்தில் யோவேல் 2:28 பார்க்கிறோம். கடைசி நாட்களில் யாவருமேல் ஆவியானவர் ஊற்றப்படும் போது வாலிபர்கள் மேலே விசேஷமாய் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் சாத்தானும் அவளை குறிவைத்து தாக்குகிறான். வாலிப பையன்கள் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது. வாலிப பெண் பிள்ளைகளுடைய பிரச்சனை இன்னும் வித்தியாசமானது. அவங்க சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப வித்தியாசமானது. சாத்தான் அவர்களுக்கு கண்ணிகளை வைத்து எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சோசியல் மீடியாவினால் அப்படியே பாதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட அநேக வாலிபர்களால் அது சாத்தானுடைய கிரியை, உலகத்தின் மாயையில் சிக்கொண்டு ஏராளமான வாலிப பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இதனால் பெற்றோருடைய உள்ளம் பிள்ளைகளை குறித்து ரொம்ப பாரம் அடைந்து இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கண்கூடாய் பார்க்கிற காரியங்கள். அதனால் இந்த நாளில் வாலிப பெண் பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். இந்த பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்களாக மாறும்போது அவங்க குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். தேவனுடைய கரத்தில் ஒரு கருவியாய் மாறும் பொழுது அவங்க தான் திரளான பேருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரங்களாக இருக்கிறார்கள். அதனால் சாத்தான் இவர்களை குறிவைத்து தாக்குகிறான். கொஞ்சம் ஏமாற்றப்பட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக்கப்பட்டு விடுகிறது. அதனால் அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் அறியாமையினாலேயும் தங்களுடைய தான் செய்கிறதான் கரெக்ட் என்கிற நிலைமையினாலேயும் அதை தேவனை விட்டு வழிவிலகிறதுனாலேயும் சாத்தானுடைய கண்ணில் அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அவர்களுக்காய் பிரத்யேகமாக ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் வாலிப பெண் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள கூட்டி உட்கார வைங்க, இணைந்து ஜெபி. வாலிப நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இந்த ஜெபத்தில் பங்கு பெறுறீங்க. உங்கள் ஜெபம் தேவனுக்கு ரொம்ப பிரியம். இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்கள் தெருவில் இருப்பாங்க. ஒருவேளை எங்கள் வீட்டில் எல்லாம் குட்டி பிள்ளைகள் தான், இன்னும் வாலி பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், உங்கள் தெருவில், நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களை சுற்றிலும் எத்தனை வாலிப பெண் பிள்ளைகள் பார்க்குறீங்க. உமன்ஸ் காலேஜில் எத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறாங்க பார்க்குறீங்கல்ல. அவங்களை மனதில் கொண்டு அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார். அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தணும்னு சொல்லி கருத்தாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டார். பார்த்தீங்களா, வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது விசேஷமான ஒரு பாரம். அதனால தான் அருமையான பிள்ளைகள் நம்முடைய சுடிக்க ஊழியத்தில் இருக்கிற அருமையான இந்த பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. பலவிதமான ஊழிய திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். அருமையாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமில் மட்டும் அல்ல, அவங்க ரெகுலராக ஜெபித்து வருகிறனால அவங்களுக்குள்ள இந்த பாரம் இருக்கிறது. அதனால் நாம் தொடர்ந்து உங்களுக்காக இந்த நாள் ஜெபம் கேட்கப்பட்டது. வாலி பிள்ளைகள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களை தொட்டிருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி ஜெபிக்கிற வீராங்கனைகளாக எழும்பணும்.
உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய தேசத்தில் உண்டாகணும். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் துதிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சீஷர்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை கூர்ந்து கவனிங்க, என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறாரா? லூக்கா 19:46 அவங்க எல்லாம் மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்து சந்தோஷமாக பாட்டு பாடி தோசன்னா நீ வரும்போது, இயேசு சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அந்த மக்கள் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதே அதை அறிந்தவராய் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதனால் இந்த குருத்தோலை பண்டிகையில் ரொம்ப விசேஷம். நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இயேசு, அவருடைய முகம், அவருடைய கண்ணீர், அவரை நம்ம கவனிக்கணும். நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீரோடு ஜெபிச்சிங்களா? ஓசன்னா நீ பாட்டு பாடின துதிச்சோம், நல்லது. அதுவும் இருக்கணும். மகிழ்ச்சி பண்டிகைன்னு சொல்லி வெறும் கொண்டாட்டத்திலே குதியிலே நடனத்திலே காலத்தை போய்க்கிறக்கூடாது. இயேசு அவருடைய இறுதி எப்படிப்பட்டது? இன்னொரு பக்கத்தில் மனம் திரும்பாத அழிவுக்கு பாத்திரமாக இருக்கிற மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரி, இந்த நாளில் முதலாவது சில சாட்சிகள். நிறைய பேர் காத்திருக்கிறீங்க, எனக்காக ஜெபிக்கணும், என் சுக விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறவங்களை விசேஷமாக நான் வாழ்த்துகிறேன். இப்போ உங்களுக்கான நேரம். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு அற்புதம் தேவை. இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் மனிதன், மோகன்லாசர் அற்புதம்லாம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன். உங்களுக்கு காய்ச்சல் வரும்னா எனக்கும் தான் காய்ச்சல் வரும். நானும் பாடுள்ள மனுஷன்தான். நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது. ஆனால் இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அவர்கிட்டருந்து எப்படி அற்புதத்தை பெறுவது என்கிற வழிகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் வேத வசனத்திலிருந்து. இப்போ இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார். எப்படி சொல்கிறீங்க? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் இயேசு என்கிற நாமத்தினால நீங்கள் கூடி வந்தால் அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு பைபிளில் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் டிவிக்கு முன்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு கருவிக்கு முன்னால், செல்ஃபோனுக்கு முன்னாலேயோ அல்லது டேபுக்கு முன்னாலே உட்காந்து பார்க்கலாம். அப்போ நீங்கள் இயேசுன்ற நாமத்தை அறிந்து கொள்ள அவர்கிட்ட ஜெபிக்கத்தானே உட்காந்துருக்கிறீங்க. அப்போ இயேசுன்ற நாமத்தினால் வந்ததுனால இயேசு அங்கே இருக்கிறாரு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசித்தா அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இப்போ இயேசுங்க இருக்கிறாரு என் பக்கத்தில், எங்கள் வீட்டில் நான் இருக்கிற இடத்துல இயேசு எங்கள் பக்கத்தில் இருக்கான்னு விசுவாசித்திருங்க, உடனே ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஜெபம் பண்ணும்போது இப்போ இயேசு என் பக்கத்தில் இருந்து என் ஜெபத்தை கேட்கிறார், என்னை தொடுகிறார், எனக்கு அற்புதம் செய்கிறான்னு விசுவாசிங்க, உடனே அற்புதம் நடந்து விடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதனால் இயேசுகிட்ட அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. நேற்றுக்கு 9:30 மணிக்கு நம்ம ஜெபம் முடிஞ்சதா? 10 மணிலேருந்து எங்களுக்கு முழு இரவு ஜெபம். 4 மணிக்கு தான் முடிந்தது. ஆயிரக்கணக்கான பேர் கூடி நாங்கள் எழுப்புதலுக்காய் தேசத்துக்காக ஜெபம் பண்ணினோம். நிறைய பேர் பல ஊர்கள்லேருந்து வந்திருந்தாங்க, தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. பெங்களூர்லேருந்து, ஈரோடுலேருந்து, ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ எல்லாம் ஜெபிச்சு முடிச்சுட்டு கடைசியில் சுகம் வேணும், விடுதலை வேணும், ஜெபிக்கிறவங்க முன்னால் வாங்கன்னா ஒரு கூட்டம் வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்களே ஜெபிக்கணும், இயேசு அற்புதம் செய்வார், நான் ஜெபிக்க மாட்டேன்னு. அவங்களே ஜெபிச்சாங்க. முன்னால் நின்று ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணாங்க. பலத்த அற்புதம். நிறைய பேர் இந்த சாட்சி, எனக்கு சுகமாயிட்டு, என் வியாதி மறைஞ்சிட்டு, இப்போ என்னால் நடக்க முடியுது, இந்த வியாதியோடு சுகமாயிட்டேன். பலர் அவருடைய எக்ஸைட்மெண்ட்டோடு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள். இயேசுகிட்ட இந்த அற்புதம் பெறுவார். கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் நடக்கணும், ஊரலணும், பரளணும், கஷ்டப்படணும், அப்புறம் ஆண்டு அப்படிலாம் கிடையாதுங்க. விசுவாசித்து இயேசுவே என்னை தொடுங்க அப்படின்னு ஜெபிச்சா உடனே அற்புதம் நடந்து விடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். என்ன அற்புதம் செய்வார்? எல்லா விதம். உங்களுக்கு என்ன தேவை? சுகம் வேணுமா? கற்பத்தின் கனியா? பாவத்தில் இந்த விடுதலையா? நிம்மதி சமாதானமா? பிசாசு கட்டில் இந்த எல்லாத்துக்குமே ஒரே இயேசு தான். இதுக்கு இந்த இயேசு, அதுக்கு அந்த இயேசு, அதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரே இயேசு, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். சில சாட்சிகளை நான் வாசித்தா நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது குறித்த விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். சரியா? வேகமாக நான் வாசிக்கிறேன். அந்த சாட்சிகளை பார்த்த பிறகு ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம் நீங்கள் அற்புதம் பெற போகிறீங்க. காத்திருங்க. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாக போது, விடுதலை, அற்புதம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது. விசுவாசத்தோடு காத்திருங்க. இப்போ இயேசு செய்த சில அற்புதங்களை பாருங்களேன். மதுரையிலிருந்து ஹெப்சிபா என்கிற ஒரு மகள், ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க.
அவங்களுடைய அனுபவத்தை கேட்கலாமா? நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு 19 வருடங்கள் ஆகிறது. ஆரம்ப காலத்தில் இயேசுவிடம் அதிகமாக அன்பு கொண்டிருந்தேன். நாளடைவில் நண்பர்கள், என் வேலை மற்றும் உலக ஆசீர்வாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் இடத்தில் இருந்த இயேசு என் வாழ்க்கையில் கடைசி இடத்திற்கு மாறினார். ஆரம்பத்தில் முதலிடம் இயேசு கொடுப்போம். நாட்கள் போக போக உலகம், நண்பர்கள் அப்படி வர வர இயேசுக்கு கடைசி இடம். அவங்க அனுபவத்தை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி ஆரம்பித்த போது கூட அதை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அந்த நிலையில்தான் 2021 வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் எனக்கு தலைவலியும் உடம்பு வலிகள் ஆரம்பித்தது. இரவில் என்னால் தூங்கவே முடியாது, இனி வாழவே முடியாது என்கிற பயம் எனக்குள் வர ஆரம்பித்தது. இப்படியாக 7 மாதங்கள் இந்த கஷ்டத்தில் இருந்தேன். இந்த நிலையில்தான் சாபத்தை குறித்து இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் தேதி நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பேசினீர்கள். கடந்த வாரத்தில் பேசினால 2 வாரமாக குறிப்பாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் உலக காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது சாபங்கள் வரும் என்று கூறினீர்கள். அதாவது ஆண்டவுடைய இடத்தை வேறு எதுக்கும் கொடுக்கக்கூடாது. எனக்கு இயேசு தான் முக்கியம், இல்லை எனக்கு குடும்பம் தான் முக்கியம், பிஸ்னஸ் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம்னா அது சாபமாகிவிடும். அது விக்கிரகம். எல்லாம் 2வது. இயேசு என்ன சொல்கிறார்? என்னை காட்டிலும் தன்னுடைய பெற்றோரையாவது, தாய், தகப்பன், மனைவி, கணவர், பிள்ளைகளை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. முதல்ல இயேசு, அப்புறம்தான் எல்லாருமே. அது மாதிரி ஒரு வாழ பழகிக்கொள்ளணும். பாருங்கள், அப்பொழுது சாபங்கள் வரும் என்று கூறினீர்கள். அப்பொழுது தான் நான் மனம் உடைந்து இயேசுவை முதன்மையாக வைக்க வேண்டிய இடத்தில் உலகத்தை வைத்ததை நினைத்து மனமுடைந்து ஜெபித்தேன். இனி வேதத்தை வாசித்து உண்மையாய் ஜெபம் செய்வேன் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகு எனக்குள் சந்தோஷம், சமாதானம் வந்தது. 7 மாதமாக இருந்த தலைவலி இப்பொழுது இல்லை. எனக்குள் இருந்த பயமும் என்னை விட்டு நீங்கியது. இப்பொழுது இயேசுவுக்கு தான் முதல் இடம் கொடுக்கிறேன். தினமும் காலையிலும் இரவிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். வேலை செய்யும் இடத்தில் மதிய வேளையிலும் நான் வேதம் வாசிக்கிறேன். என்னை நேசித்து என் தவறை எனக்கு சுட்டி காண்பித்து எல்லா சாபங்களுக்கும் விலக்கி காத்து கொண்ட இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், இவங்க பின்மாற்றத்தில் ஆயிட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தவங்க இயேசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றம். இது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று விட சாத்தான் அப்படியே வழிவிலக பண்ணிடுவான். இப்போ அதனால் சரீரத்தில் வியாதி, மரண பயம். அதனால் பாருங்கள், மறுபடியும் இயேசுக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. இன்றைக்கி கர்த்தர் யார் கூடயே பேசுகிறார். நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கல்ல, முதல்ல இயேசு 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 அவருக்கு முதலிடம். இப்போ ஆண்டவருக்கு இல்லை முதலிடம். உலகம், உலக ஆசை, ஆடம்பரம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என் பிள்ளை, இவங்க தான் எனக்கு உயிர், இவங்க தான் எல்லாம். அவங்கெல்லாம் உங்களை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. இயேசு மட்டும்தான் நிலையானவர். முதலிடம் இயேசு கொடுங்க. குடும்பம் இதெல்லாம் நேசிக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுக்கு மேலே யாருக்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அது சாபத்தை கொண்டு வந்து விடும். அவருக்கு தான் முதலிடம். அவர் என்ன சொல்கிறாருன்னு தான் முதலிடம் கொடுக்கணும். சரியா? சகோதரர் ஜான் குமார், எம் கல்லுப்பட்டி, மதுரை. இவங்களுக்கு என்ன நடந்து பாருங்கள். நன்றாக இருந்த எனக்கு திடீரென என் 2 கால்களும் வீங்கி கொண்டது. மருத்துவரிடம் காண்பித்து எல்லா பரிசோதனையும் மேற்கொண்டதில் சிறுநீரகத்திலும் இருதயத்திலும் பாதிப்பு இருப்பதாக கண்டுபிடித்து சொன்னார்கள். மறுபரிசோதனைக்கு வர சொல்லி நேரம் கொடுத்திருந்தார்கள். மார்ச் மாதம் அற்புத பெருவிழாவில் நானும் என் மனைவியும் அழுது ஜெபம் செய்தோம். மறுபரிசோதனைக்கு நான் மருத்துவமனை சென்றபோது என் இருதயத்திலும் சிறுநீரகத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். என் கால் வீக்கம் குறைந்து நான் நன்றாகிவிட்டேன், சுகமாக இருக்கிறேன். மேலும் கடந்த வாரங்களில் நீங்கள் கொடுத்த தேவ செய்தியில் சாபத்தை குறித்து அதிகமாய் பேசினீர்கள். என் வீட்டில் என் அப்பா, சகோதரர் மற்றும் என் அம்மா நன்றாக இருக்கும்போது குறைந்த வயதில் இறந்து போனார்கள். அந்த மரண பயமும் எனக்குள்ளே இருந்தது. பாருங்கள், திடீர்னு நல்லா இருந்தவங்க அப்பா, அம்மா, சகோதரர் இறந்துட்டாங்க. மரணம், தொடர்ச்சியான மரணம். அதனால் எனக்குள்ளே மரண பயம். நீங்கள் சாபத்தை குறித்து பேசிய போது என் குடும்ப சாபத்தையும் எனக்கு ஆண்டவர் உணர்த்தி படமாக அதை விளக்கி காண்பித்தது போல இருந்தது. நானும் ஒவ்வொன்றாக அவைகளை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். ஜெபத்திற்கு பிறகு எனக்குள்ளே விடுதலையை உணர்ந்தேன்.
மனம் சமாதானமாக இருந்தது. உண்மையில் நீங்கள் கொடுத்த தேவ செய்தி என் குடும்பத்தை சாபத்திலிருந்து மீட்டு எடுத்ததை உணர்ந்தேன். நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை உங்கள் மூலமாக இயேசு எங்களுடன் பேசுவதற்காக இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, வியாதியிலிருந்து சுகம், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்ணீரோடு ஜெபிச்சாங்க, 2லேயும் ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். இன்றைக்கி கிட்னி பாதிச்சுட்டு, இருதயை பாதிச்சுட்டு, லங்ஸு, லிவர், கர்ப்பப்பை பாதிச்சுட்டு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நீ பயப்படாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிங்க, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அதே டாக்டர் சொல்லுவாங்க யூ ஆர் நார்மல், எல்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? சாபம் உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வரலாம். இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். அவருடைய இரத்தம் தான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் பலமினால் சாபக்கட்டுகள் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை. அடுத்து சகோதரி ஜெனிஃபர் பெங்களூரில் இருந்து அவங்க ஒரு அனுபவம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். என் கணவர் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக பில்லிசூனிய பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்தார். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார். இரவு நேரத்தில் சரியாக தூங்க மாட்டார். உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் ஜெபம் என்பதை தெரிந்து கொண்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் வீட்டில் ஜெபம் செய்ய ஆரம்பித்ததுமே என் கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இரவு நேரத்தில் அவரால் தூங்க முடியாது. பார்த்தீங்களா, அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அதிக போராட்டம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அதிக போராட்டம் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, சாத்தான் வெளியேற போகிறான்னு அர்த்தம். சாத்தான் வெளியேறும்போது அலைக்கழித்து விட்டு தான் போவான், அமைதியாக போக மாட்டான். அவன் அலைக்கழிச்சிட்டு தான் போவான். அதனால் அவனால் இருக்க முடியாது. நீங்கள் இன்னும் தீவிரமாக ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்டு விடும். அது அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் சில குறிப்பிட்ட காலத்தில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நிறைய மந்திரவாதம், பில்லி சூனியங்கள் அந்த டைமில் அதிகமாக செய்யப்படுகிறது. அப்போ அந்த இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாக கிரியை செய்யும். அதனால தான் நம்ம அந்த நாட்கள் அதிகமாக ஜெபிச்சு நம்ம பாதுகாத்து கொள்ளணும், மேற்கொள்ளணும். நடு சாமத்தில் ஏதோ ஒன்று இருதயத்தை அமுக்குகிறது என்று என் கணவர் கூறுவார். பகலில் எல்லாம் நன்றாக இருப்பார். ஆனால் இரவில் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்க்கவே கூடாது என்று சண்டை போடுவார். ஆனாலும் நான் அதை பார்ப்பேன். கடந்த வாரம் ஏப்ரல் 2ஆம் தேதி சாபத்தை குறித்து நீங்கள் பேசியதை என் கணவர் கேட்டார். என்னிடத்தில் என் கணவர் சொன்னார், எங்களுடைய திருமணத்திற்கு முன்பாக ஒரு சாமியாரிடம் போய் என் கணவரின் தலையில் முட்டையை உடைத்து வாயில் எலுமிச்சம்பழத்தை வைத்து பரிகாரம் செய்ததாக கூறினார். பாருங்கள், கிறிஸ்தவர் தான் பரிகாரம் செய்கிறேன்னு போய் இந்த மாதிரி முட்டை, எலுமிச்சம்பழம், பரிகாரம் பாருங்கள், அதெல்லாம் ஆண்டவர் கடவுளை நம்புறவங்களுக்கே தேவையில்லை. கடவுளை நம்புறவங்களுக்கு அவர் தான் பரிகாரி, இயேசு தான் பரிகாரி. இதெல்லாம் ஒரு அசுத்த ஆவி அதில் கிரியை செய்யும். பணம் வாங்காமல் ஏதாவது செய்வாங்களா? காசு தானே. எப்போ பணம் கொடுத்து உங்களுக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பான நம்பிக்கையில் போகிறீங்க. அது உங்களுக்கு விடுதலை செய்யாது, சாபத்தை கொண்டு வந்து விடும். இலவசமாக அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான் கடவுள். அவர் தான். நீங்கள் ரெண்டு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இவ்வளவு அற்புதங்களை நீங்கள் கேட்டு பார்த்த பிறகும் நீங்கள் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இயேசு கட்டாயப்படுத்த மாட்டார். சாபத்தை ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னால் வச்சுருக்கிறேன். சாபம் தான் எனக்கு வேணும்னா தெரிஞ்சுக்க, இல்லை ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் உனக்கு விடுதலை தருகிறேன். இயேசு கட்டாயெல்லாம் படுத்தவில்லை. ரெண்டையும் உனக்கு முன்னால் நான் வச்சுருக்கிறேன், நீ தான் தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், அவருடைய கணவர் போய் முட்டையை உடைச்சி வாயில் எலுமிச்சம்பழத்தை வைத்து பரிகாரம் செய்ததாய் கூறினார். அது தவறு என்று உணர்ந்து அந்த ஜெப நேரத்தில், போன வாரம் உங்களுடைய ஜெப நேரத்தில் நானும் என் கணவரும் சாமியாரிடம் செய்த பரிகார பாவத்தை மன்னியுங்கள் ஏசப்பா என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். பார்த்தீங்களா, மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ என்ன நடக்கு பாருங்கள், அதான் பாருங்கள். அப்படி ஒப்பு கொடுத்தவொடனே அந்த நேரத்தில் என் கணவர் அலறி கொண்டு கீழே மயங்கி விழுந்தார். வீட்டில் டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்குறாங்க. இது மாதிரி பரிகாரம் செய்தது, சாமியார்கிட்ட போய் முட்டை எலுமிச்சம்பழம் வச்சு பரிகாரம் செய்தது ஒரு கிறிஸ்தவராக இருந்து செய்யலாமான பாவம் இப்போ தான் உணர்றாங்க. அந்த ஆவி அவருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த ஆவி அதுதான் ஒரு கோபம், எரிச்சல், அவர் தூங்க விடலை, அந்த ஆவியினுடைய தாக்கம். இப்போ அந்த ஆவி அலறுது. இப்போ ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே டிவிக்கு முன்னால் அவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவர் கீழே விழும்போது, அப்படி மயங்கி கீழே விழும்போது, நான் ஒரு சாபம், இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் என்று அலறினார்.
அந்த ஆவி, அவருக்குள்ள இந்த ஆவி எப்படி சத்தம் போட்டு பாருங்க, நான் ஒரு சாபம், இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன். இயேசுன்ற பேரை சொன்ன உடனே அந்த சாபம் விலகுகிறது. சாபத்திலே கிரியை செய்கிற ஆவி. உங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் வந்துட்டா சாத்தான் அதை வைத்து உள்ள நுழைஞ்சிருவான். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தையே பாழாக்கி விடுவான். ஒரு சாபம் தொடர்ந்து வந்தால் அந்த சாபத்தை வைத்து பிசாசு உள்ளே நுழைந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பாழாக்கி விடுவான். அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதன் பிறகு அந்த இரவில் என் கணவர் நன்றாக தூங்கினார். இப்பொழுது தினமும் காலையும் மாலையும் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இரவிலும் ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபம் செய்கிறோம். என் கணவரின் 10 வருட பில்லிசூனிய கட்டு விலகி, சாபம் விலகி, இப்பொழுது குடும்பமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இப்போ தான் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய கிறிஸ்தவ குடும்பம் கூட சாபத்தில் இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், சிலர் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. ஒழுங்காக மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா சாபத்திலிருந்து விடுதலை. இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா ஒரு நாள் அந்த சாபத்தினுடைய காரியம் வெளிப்படும் போது உங்களுடைய குடும்பத்தில் பயங்கரங்கள் நடந்து விடும். சடுதி மரணம் சம்பவிச்சிடும். சடுதியான ஆபத்து வந்து எல்லாம் நொறுங்கி போயிடும். அப்படியே எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவங்களாம் ஒரு நாளில் அப்படியே ஓட்டாண்டி ஆக்கப்பட்டு விடுகிறாங்க. ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும்போது, அதான் சொல்கிறேன், ஊழியத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவங்க சாபம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. மனிதரை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அது மாதிரி இந்த போலிகள் ஏமாற்றுகிறதெல்லாம் சாபம், உடைய குடும்பத்துக்கே சாபம். ஒரு நாள் அந்த வல்லமை வெளிப்படும். சபையில் போய் அரசியல் பண்ணுறது, அதட்டுறது, நாட்டாங்கம் பண்ணுறது, சபையின் ஆசீர்வாதத்துக்கு சாட்சிக்கு இடைஞ்சல் உண்டாக்கி அவமானத்தை கொண்டு வர்றவங்க, ஊழியக்காரனாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன், பிஷப்பாக இருக்கட்டும், அவங்க மாடரேட்டாக இருக்கட்டும், சாபம் உடைய குடும்பத்தை அழிச்சிரும். அதனால் ஊழியக்காரங்க இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏலி அதில் கவனம் இல்லாமல் இருந்தனால ஆண்டவர் கோபத்தோடு சொல்கிறார், என்னை விட உன் பிள்ளைகள் உனக்கு முக்கியமா? எனக்கு முக்கியத்துவம் கொடு, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? அவன் குடும்பத்தில் இனி ஒரு கிழவன் இருக்க மாட்டான், எல்லோரும் வாலிபத்தில் செத்து போவாங்க. ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த சாபம். அதனால் நீங்கள் பிஷப்பு, போதகர், என்ன மாதிரி சுவிசேஷங்கள் யாராக இருந்தாலும் அதுதான். இயேசுக்கு அவமானத்தை கொடுத்துட்டு இஷ்டம் போல் நீங்கள் பணத்துக்கும் புகழுக்கும் ஏமாற்றுதலுக்கும் பதவி அது அதிகாரம் நினைச்சிங்களா, சாபம் உங்களுடைய குடும்பத்தை தொடர்ந்து விடும். நாசமாக போயிடுவீங்க. ஒழுங்காக மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி வராட்ட ஏலி கேயாசி ஊழியக்காரன் உடைய வாழ்க்கையில் நடந்துடும். இப்போ நிறைய பேர் முடக்கப்பட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு உணர்வு வரமாட்டேங்குது. அரசியல் பண்ண நிறைய பேர் இன்றைக்கி முடக்கப்பட்டு அவமானப்பட்டு கிடக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆனாலும் இருதயத்தை கடினப்படுத்துறது. தயவுசெய்து பெண்கள் அவங்க வீட்டு ஆண்களுக்கு எச்சரிப்பு கொடுங்க. நீங்கள் இப்போ அரசியல் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுங்கள். சாபத்தை தேடி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த சாபத்தினுடைய விளைவு எத்தனை குடும்பங்களை பாதிச்சு இருக்குது. அதனால் இது மாதிரி காரியத்தெல்லாம் உணர்ந்து ஒழுங்காக மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். தேவன் இதெல்லாம் ஒரு டைம் கொடுக்குறார், மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு தருகிறார். இதை பயன்படுத்தாட்டா அவ்வளவுதான். எருசலேமுக்கு வாய்ப்பு கொடுத்தார், கண்ணீர் விட்டு அழுதார். அவங்க திமிரா நின்னாங்க. கிபி 70 எருசலேமில் ரத்த ஆறு ஓடினது. லட்சக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு, குழந்தைகள் கொல்லப்பட்டு, சாபத்தினால் அந்த பட்டணமே கர்த்தர் உண்டாக்கின பட்டணம்தான், கர்த்தர் கட்டி கொடுத்த தேவாலயம் தான் நாசமாய் போய்விட்டார். இதெல்லாம் சரித்திரம், நீ அறிந்து கொள்ளுங்க. அதனால் யாராக இருந்தாலும் அதுதான். ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வராமல் ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் செய்யுங்க. சரியா? அடுத்து இன்னொரு சாட்சி பாருங்கள். நாகர்கோயிலிருந்து சகோதரி விமலா அவங்க, நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த பெண். என் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு மிகவும் குறைந்து இரத்த சோகை நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். இரத்தம் ஏற்றினாலும் கூட இரத்த போக்கின் மூலமாக என் இரத்தம் வெளியேறிவிடும். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்தும் பலன் இல்லாமல் போனது. எனக்கு வந்திருந்த நோய் குறை பிறப்பு இரத்த சோகை. அப்படி ஒரு நோய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, குறை பிறப்பு இரத்த சோகை. இதை குணமாக்க முடியாமல் பணம் முழுவதையும் செலவு செய்து வந்தோம். கடந்த பிப்ரவரி மாதம் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு 4 மாவடிக்கு வந்தோம். நான் உள்ளே நுழையும் போதே ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். அன்றைக்கு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களின் பெயர் பட்டியலை வாசித்து நீங்கள் ஜெபித்தீர்கள். என் பெயரையும் ஜெபிப்பதற்காக எழுதி கொடுத்து இருந்தேன். என் பெயரையும் நீங்கள் வாசித்த போது என்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபித்து வீட்டிற்கு வந்தேன். பெரிய ஆச்சரியம், அன்றைய தினத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றாக சாப்பிட ஆரம்பித்தேன். இரத்த போக்கும் நின்று விட்டது.
மருத்துவர்களே ஆச்சரியப்படும் விதமாக இரத்த அணுக்களின் அளவு 3.5 என்ற அளவிலிருந்து 8 புள்ளிக்கு மேலாக உயர்ந்துள்ளது. இயேசுதான் புதிய ஜீவனை கொடுத்து என்னை சுகமாக்கி உள்ளார். இயேசு எனக்கு செய்த அற்புதத்திற்கு பிறகு என் வீட்டில் எல்லோரும் மனம் திரும்பி இருக்கிறோம். முன்பு நாங்கள் இருந்தபடி இல்லாதபடி இப்பொழுது நாங்கள் இயேசுவுக்கு பிரியமானதை செய்து வருகிறோம். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து தான் ஜெபிக்க கற்றுக்கொண்டு தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். முழு குடும்பத்தை ரட்சித்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ இரத்த சோகை வியாதி அற்புதமாய் சுகம் கொடுத்து குடும்பத்தை ரட்சித்து சாட்சியாக்கி இருக்கிறார். அடுத்து சகோதரி சாந்தி ஈரோட்டில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் பெயர் அளவில் தான் ஜெபித்து வந்தேன். எனக்கும் கிறிஸ்துவுக்கும் வெகு தூரம். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஜெபித்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டு திடீரென என்னுடைய வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று அறிந்து மருத்துவமனையில் டெஸ்ட் எடுத்தபோது கர்ப்பப்பையில் கேன்சர் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர். அதை கேட்டதும் உறைந்து போனேன். 3வது ஸ்டேஜில் கேன்சர் இருக்கிறது. எங்களால் முடிந்த அளவுதான் சிகிச்சை கொடுக்க முடியும். கடவுள்தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். என்ன செய்வதென்றே தெரியாமல் குடும்பமே சோகத்தில் இருந்தோம். அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்கள் மீது குடும்பத்தில் உள்ளவர்கள் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னபோது உடனே என் கணவர் என் மாமியார் என் மீது கையை வைத்து ஜெபித்தார்கள். நானும் விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம். இந்த வருடம் மார்ச் மாதம் இறுதியில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது கேன்சருக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. பூரண சுகமாகிவிட்டீர்கள் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. 11 மாதங்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுது எந்த ஒரு மாத்திரையும் எடுக்கவில்லை. மரண தருவாயிலிருந்த எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றின இயேசுவை தினமும் காலையிலும் மாலையிலும் துதித்து மற்றவர்களுக்கும் ஜெபித்து வருகிறேன். பாருங்கள், கேன்சர் 3rd ஸ்டேஜ் டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க 11 மாதங்கள். ஆனால் அவங்களுடைய கணவரும் மாமியாரும் கை வைத்து ஜெப நேரத்தில் டிவிக்கு முன்னால் உட்காந்து ஜெபித்தாங்க. இயேசு உடனே தொட்டு கேன்சரை இல்லாமல் போயிட்டு பண்ணிட்டார். இப்போ டாக்டர்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஈரோடில் இருக்கிறாங்க சாந்தி என்கிற சகோதரி. இந்த சாட்சி எல்லாமே அவங்க எழுதி அவங்கள்ட்ட ஃபோனில் நாங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணி அதன் பிறகுதான் உங்களுக்கு வாசிக்கிறோம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க பொய் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கர்த்தர் அவங்களை செய்த இந்த அற்புதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? இந்த சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க. இதில் இயேசு கிறிஸ்து செய்த ஆச்சரியமான காரியம், நிமிஷத்தில் அவர் காரியங்களை மாற்றி விடுவார். விட முடியாதுன்னு நினைக்கிற பாவத்தில் விடுதலை, இது அவ்வளோதான் சுகமாகாதுன்ற வியாதியிலிருந்து சுகம். அதான் அற்புதம். இயேசு அற்புதமான கேன்சர் வியாதியை மறைய பண்ணினார். பாருங்கள், கர்ப்பப்பை இந்த கட்டியை மறைய பண்ணி அழகான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். பாவம் 13 வருஷமாக குடிப்பழக்கம் அது இல்லாமல் இருக்க முடியாது. இயேசு விடுதலை கொடுத்துட்டார்ல. இதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார்ல. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏதோ ஒரு பாவ காரியம், மதுபானம், சூதாட்டம் அல்லது உங்களுக்கு போதை வஸ்துகள், ஏதோ ஒரு பாவ காரியம் விடுதலை வேணும். பிசாச போராட்டம், வியாதிலிருந்து சுகம் வேண்டும். இப்போ ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் தான் ஜெப நேரம். நீங்கள் விடுதலை வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீங்கள் மரிச்சிங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, என் பாவத்தை சுமந்துட்டீங்க, என் பாவத்தையும் மன்னியும். அவங்க பார்த்தீங்களா, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சாங்க, உடனே சுகம். உன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. சாபத்திலேருந்து விடுதலை கொடுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற சாபம், தொடர்ந்து வருகிற சாபக்கட்டுகள் மாறட்டும். நீங்கள் ஜெபித்தா இன்றையிலேருந்து மாற்றம் உண்டாகும். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே வியாதி, எங்கே பாதிப்பு, கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க, காதில் சுக வேணும்னா காதில் விரல் வைங்க, இருதயத்தில் லங்ஸில் எங்கே வலி வேதனை கட்டி இருக்கிறோம் அங்கே கை வைங்க.
உங்கள் வீட்டில் மற்றவங்க வியாதி உள்ள யாராவது படுக்கையில் இருந்து அவங்க மேலே கை வைங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள் மேலே நீங்கள் கை வைத்து இயேசுவே தொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். சரியா? நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை கேட்க இயேசு ஆவலோடு இருக்கிறார். அதனால் உங்கள் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் தான் கூப்பிடணும். இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். உங்களுடைய வாயினால் இயேசு அந்த பெயரை சொல்லும் போதே ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் ஒரு மனமாக உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே, 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 இயேசு ராஜா, இதோ இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா, ஜெபிக்கிறாங்கப்பா, நீங்கள் பதில் கொடுங்க. யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட இடைப்படுங்க, அவங்களை தொடுங்க. இயேசுவே ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. என் குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது, என் பாவத்தினால எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இயேசுவே உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. என் குடும்ப சாபத்தில் கஷ்டப்படுகிறது, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. கேளுங்க, கேளுங்க, ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஜெபிங்க. அவ்வளோதான் ஜெபம். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே சுகம் தாரும்னு கேளுங்க. அவ்வளோதான். ஆண்டவர் விடுதலை தருகிறார். நோய்கள் மறைகிறது, பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, கட்டிகள் மறைகிறது, கேன்சர் வியாதி மறைகிறது. இயேசுவே ஒரு குழந்தை செல்வத்தை தாங்க, கேளுங்க. இயேசுவே திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவே கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. இயேசுவே எங்களுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க. என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளுங்க, கேளுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்னும் 2 நிமிடம் தான், கேளுங்க. அப்படியே இயேசு, இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குகிறது. இப்போ ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. விடுதலை பெற ஆரம்பிச்சிட்டீங்க. நோய்கள் மறைய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தில். பாவம் மன்னிக்கப்பட்டு சாபத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதியிலிருந்து சுகம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஆமென், ஆமென். இப்போ சொல்லுங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே எங்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நோயிலிருந்து விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவை ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் கேட்டாங்கப்பா, நீங்க பதில் கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க. நான் விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொருவரும் இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும், மகிழட்டும். அவளை சந்தோஷப்படுத்தி விட்டீங்க. உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்துட்டார். ஆண்டவரை துதிங்க. இன்றையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. சரியா? இந்த